வரலாற்றை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், யூத மதமும் கிறிஸ்த மதமும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக வந்தது. அப்போ இப்ராஹிம் நபி எப்படி யூதராக கிறிஸ்தராக இருக்க முடியும்? அப்போ அவர் யாராக இருந்தார்? ஹனீஃபம் முஸ்லிமா, முற்றிலும் அல்லாஹுக்கு சிறை பணிக்கூடிய, அல்லாஹை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல அடியானாக முஸ்லிமாக இருந்தார்கள். ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கின், அல்லாஹுக்கு ஒருபோதும் அவர்களை இணை வைக்கக்கூடியவர்களாக இல்லை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த தெளிவை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய சோதனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். அதிலே மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன சோதனை? தன்னுடைய பிள்ளையை அறுக்க சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு வஹியை அனுப்பினான். ஏனென்று சொன்னால் நபிமார்களுடைய கனவும் ஒரு விதத்தில் வஹிதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கனவில் அதை தான் பார்த்தார்கள். நமக்கு இதே சம்பவம் ரசூலுல்லாஹுடைய வரலாற்றிலே தெரியும். பல பேருக்கு அந்த சம்பவம் தெரிந்திருக்கும். என்ன சம்பவம்? ஹஜ்ஜத்துல் வதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு முன்னால் ஒரு உம்ரா செய்வதற்காக மதீனாவிலிருந்து வந்தார்கள். அந்த மதீனாவிலிருந்து வரக்கூடிய நோக்கம் எப்போது பார்த்தார்கள், எப்படி தெரிந்தது? கனவின் மூலமாக தான் அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்தான். அதனால் தான் நேரடியாக அந்த வார்த்தையே சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருஅயா பில் ஹக், நபியோடைய இந்த கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். அப்ப நபிமார்களுடைய கனவு ஒரு விதத்தில் வஹியாக இருக்கும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு வஹி வந்தது. என்னது? அடிக்கடி ஒரு வஹி, ஒரு கனவு வந்தது. தன்னுடைய பிள்ளையை அவர்கள் அறுத்து பலியிடுகிறார்கள். இந்த சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்னால், இந்த சம்பவம் நாம் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம், நிறைய மேடைகளை நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு முன்னால ஒரு விஷயம், இன்னொரு நல்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயது வரை பிள்ளை கிடையாது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்ன? கவனமாக கேளுங்கள். 80 வயது வரை அவர்களுக்கு பிள்ளை கிடையாது. 80 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு பிள்ளை கிடைத்தது. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை கிடைப்பதற்கு முன்பாக அவர்கள் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான வாரிசை கொடு, பிள்ளையை கொடு. ஆனால் நாம் எப்படி கேட்போம்? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை கொடு. நம்மளுடைய துவா எப்படி இருக்கும்? யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை கொடு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவாவிலே கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், கொடுக்கக்கூடிய பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று சேர்த்து தான் பிரார்த்தனை செய்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு பிள்ளையும் அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியமாக அருட்கொடையாக கொடுத்தான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 80 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு